வேலூர்ல பிரச்சாரம் பண்ண பொதுக்கூட்டம் நடத்தின விஜய் வந்து நிர்வாகிகள் கூட்டம்னு நினைக்கிறேன். விஜய் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. இப்பதான் முதல் முறையா அவங்களோட கூட்டத்துல டென்ட் போட்டிருந்தாங்க. நிழல் இருக்கிற மாதிரி. பர்மிஷன் வாங்குறதெல்லாம் நல்ல உச்சி வெயில்ல, அதுவும் இப்போ வெயில் காலம் தொடங்கிருச்சு, கோடை தொடங்கிருச்சு. உச்சி வெயில்ல. ஆனா இப்போ மட்டும்தான் டென்ட் போட்டிருக்காங்க. அதுக்காவது நம்ம முதல்ல வரவேற்பிருக்கிறோம். ஆனா அவ்வளோ பெரிய டென்ட் போட்டுட்டு ஏன் மேடை போடலன்னு தெரியல. சரி நம்மகிட்ட தான் வண்டி இருக்கே, ரதத்தையே விட்டு பேசிடுவோன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க போல். டென்ட்டுக்கு மேடை போட்டிருக்கலாம், என்னமோ அவங்க கணக்கு. அது இருக்குது. பல பல விஷயங்கள் அவர் பேசினது வந்து அவ்வளவு ஜோக்காக தான் இருந்துச்சு. நீங்கள் விஜய் பேசுனதை பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து ஹீரோவாக நடித்ததை விட அரசியலில் ஜோக்கராக இருக்கிறது வந்து அவ்வளவு என்டர்டெய்னிங்காக இருக்குது. நான் 1-2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேனே. அந்த ஜல்லிக்கட்டு கதையெல்லாம் வேறு லெவல். நான் கூட ஏதோ கதை ஆரம்பித்தார், ஜல்லிக்கட்டு காலை யாராலையும் அடக்க முடியல அப்படின்னு, உடனே நான் தான் அந்த காலை அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினச்சேன். அப்போ நீ தான் அந்த காலைன்னு சொல்ல போகிற அதானே அப்படின்னு நினச்சா, அதில் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த சின்ன பையனே நான் தான் அப்படின்னு. அதுவும் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, புல்லுக்கட்டை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்து வச்சு காளையை மயக்கிடுவாராம். பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு, அதை அந்த காளை கிட்ட காட்டுறான். காளை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமான தலைவரை தமிழ்நாடு அரசியல் வரலாறு இது வரைக்கும் பார்த்துருக்காது. புல்லுக்கட்டை பாக்கெட்டில் வச்சிருக்கிற ஒரு அரசியல் தலைவர் இருக்கட்டும், அது வேற. ஆனால் அவரோட பேச்சு தொடங்கினதே வந்து உறுதிமொழி வாங்கிக்கிறார். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். என்னை தாண்டி யாருக்கும் நீ ஓட்டு போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாட்களாக? எல்லாரும் ஆரத்தி தட்டு வச்சுக்கிறாங்க, கற்பூரம் வச்சுக்கிறாங்க, வெத்தலைப்பாக்கு வச்சு அதில் சத்தியம் வாங்கிடுறாங்க, சத்தியம் வாங்கி ஓட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படியெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணுறதுக்கும், வெத்தலைப்பாக்கு கையில் வச்சு சத்தியம் பண்ணுறதுக்கும், நேற்று விஜய் பண்ண செயலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மேடை ஏறின உடனே ஒரு அரசியல் தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மேடையை ஏற்பாடு செஞ்ச, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச அந்த மாவட்டத்தோட நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளிலிருந்து கடைநிலை நிர்வாகிகள் வரைக்கும் அத்தனை பேரோட பெயரையும் வாசித்து, இவர்களுக்கெல்லாம் நன்றி, ஏற்பாடு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அவங்க பேரையெல்லாம் குறிப்பிட்டு பேச்சை துவங்கணும். இவர் வந்ததுனே நீட்டிட்டார். இவர் பெரிய ஹிட்லர்னு நினப்பு. உடனே உறுதிமொழி எடுத்துட்டார். கையை நீட்டி எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தவிர வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்க, நீங்கள் ரத்தம் கக்கி சாவீங்க, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற ரியாக்ஷன் மட்டும்தான் இல்லை. அதைத்தான் வந்து விஜய் வந்து நேற்று மேடையில் செஞ்சிருந்தாரு. ஒரு தலைவனுக்கான எந்த ஒரு சிறு பண்பையும் 2 ஆண்டுகள் கடந்தும் கட்சி தொடங்கி இன்னி வரைக்கும் விஜய் கிட்ட இல்லை. கட்சி நிர்வாகிகளை அங்கீகரிக்கிறத கூட செய்யல. கட்சி நிர்வாகிகளை நீங்க முதல்ல அதை உணரணும். அதுவும் ஒரு தொண்டர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம். எவ்வளவெல்லாம் எதிர்பார்க்குறாங்க பாருங்க. விஜய் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா ஊரை பத்தின்னு எதிர்பார்க்குற மக்கள் இருக்கும்போது, ரசிகர்கள் இருக்கும்போது, உழைச்சி நிர்வாகி எதிர்பார்க்க மாட்டானா? நைட்டெல்லாம் கண் முழிச்சு இந்த மேடை ஏற்பாடு பண்ணியிருக்கான், சேரை போட்டிருக்கான், கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கான், இங்கே போலீஸ்க்கு பர்மிஷன் வாங்கியிருக்கான், இந்த நபர்களுக்கெல்லாம் நன்றி, ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ் வேணா விஜய்க்கு? ஒரு சின்ன தலைமை பண்பு, ஒரு கிளாஸ் லீடருக்குள்ள, ஒரு வகுப்பறையில் ஒரு தலைமைத்துவம் ஏற்கிற ஒரு மாணவனுக்கு உள்ள அந்த பண்பு கூட விஜய்க்கு இந்த 7 கழுத வயசில் கூட வரல. அதுவும் 7 கழுத வயசில் தான் வரலனாலும் அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவாது ஒரு கான்சியஸாக அந்த தலைமை பண்பை வளர்த்துக்கணும்னு விஜய் நினைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே காமெடியான, ஜோக்கான, கேலிக்கூத்தான, தமிழ்நாட்டோட அரசியலில் இப்படி ஒரு தற்குறித்தனம் இருக்கே அப்படின்னு நம்ம கவலைப்படுறதுக்கான விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஜல்லிக்கட்டு கதையெல்லாம் சொல்லிட்டாரு. திடீர்னு என்னென்னமோ இப்போ என்ன பேசணும்னு தெரியாமல் எதையோ பேசுகிறாரு. ஏன்னா அப்படி ஒரு சென்சிட்டிவான சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட்.
நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட்டுங்கிறதே சென்சிட்டிவ் தானையா, அதில் என்ன சென்சிட்டிவான சென்டிமெண்ட்டு? சென்டிமெண்ட்டுனாலே டக்குன்னு நம்ம உடஞ்சிடுறோம், அழுறோம், உருகுறோம் அப்படின்னா என்ன அது சென்சிட்டிவ் தானே. சென்சிட்டிவான சென்டிமெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு வேகமாக பேசி டக்கு அப்படியே கட் பண்ணால், நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, கட் பண்ணால் உடனே கண்ணில் தண்ணி வருது, அப்புறம் 2 ஸ்டெப் நடக்கிறீங்க, எமோஷன் ஆகுறீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னா, அவர் ஸ்கிரிப்ட் படியே பேசலன்னு தான் நான் இருந்தேன். ஏன்னா இந்த சென்டிமெண்ட்டு, கண்ணீர் விடுறது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கரூர் விஷயத்த பேசுகிறார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கரூர் விஷயத்த பேசிட்டு சிஎம் என் மேலே பழி போட்டார்னு பேசிட்டு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழணும் அப்படின்னு தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. இவருக்கு பேப்பர் ஏதோ பறந்துருச்சு போல, டயலாக்கை மறந்துட்டு 2 டயலாக் பேசிட்டு அடுத்த பக்கத்தில் உள்ள டயலாக்குக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. அதனால தான் சென்சிட்டிவான சென்டிமெண்ட்டுங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் யாராவது விஜய் ரசிகர்களே சொல்லட்டும், அங்கே இருந்தவங்களே சொல்லட்டும், ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் அவர் பேசுனதுக்கும் அங்கே எமோஷன் ஆகி கண்ணீர் விடணுங்கிற அங்கே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சு அவர் பேச்சில், அப்புறம் எப்படி அங்கே கண்ணீர் வரும்? சும்மா நொட்டும் கண்ணீர். அப்போது பேஜில் ஒரு வசனம் இருந்துச்சு, பேப்பர் பறந்து போச்சு, அடுத்த பக்கத்தில் அழணும்னு எழுதி வச்சிருந்ததை பர்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி பண்ணுவோம், சமாளிப்போம், நம்ம தான் என்ன பண்ணாலும் இந்த முட்டா பயிலுங்க நம்புவானுங்களே அப்படின்னு ஓட்டிட்டாரு. அப்படி தான் இருந்துச்சு அந்த சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அப்படிங்கிறது. ஃபைனலாக இன்னும் நிறைய பேசணும். அவருக்கு ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான புரிதல் ஒரு மண்ணும் கிடையாது. நாம் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கோம். இங்கே முதலமைச்சர் ஆயிடுவேன் வர எவனுக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் உள்ள வேறுபாடு, அந்த மாநில சுயாட்சி குறித்தான விஷயம். ஒரு சினிமா படம் நம்மளால் எடுக்க முடியாது. சென்சார் போர்டுங்கிறது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு மாநிலத்துக்கான திரைப்படத்தை கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் மாநிலத்துக்கான உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். ஒரு விமானம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரு கப்பல் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது. எதுவுமே பஸ் வேணால் நாம் ஓட்டிக்கலாம், லாரி ஓட்டிக்கலாம். ஆனால் கப்பலும் விமானமும் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. ஒரு திரைப்படம் எடுக்க முடியாது. இப்படியான மாநில ஒன்றிய அரசுக்கான அதிகார பகிர்வை புரியாம இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. இது மாநில தேர்தல் தானே, எதுக்கு நீங்க பிஜேபிங்கிறீங்க, என்டிஏ கூட்டணிங்கிறீங்க, நீங்க என்ன பிரதமருக்கா நிக்கிறீங்க அப்படின்னு அறிவு கட்டத்தனமா இந்த புத்திசாலி தான் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கொள்கை தலைவரா வழிகாட்டிகளா வச்சிருக்காங்க. ஆனா ஜெயலலிதாவே மோடியா லேடியான்னு பேசினாங்க. குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியான்னு பேசினாங்க. அப்போ ஜெயலலிதாக்கு என்ன இருக்காங்க மோடியா லேடியான்னு பேச? இங்க எம்பி ஜெயிச்சு அவங்க பிரதமர் ஆயிடுவாங்களா? எம்பி எலெக்ஷனுக்கு தான் பேசினாங்க. எம்பி எலெக்ஷன் சொல்லலாம் உடனே. எல்லா இடத்துலையும் பாஜகவோட நீ கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அது எதுக்கு சொன்னாங்க? ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன், இனி எந்த காலத்திலயும் அந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களே, அது எதுக்கு சொன்னாங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு வச்சுப்போம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஏன் எப்பவுமே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க? உடனே மோடியா லேடியாக்கு கூட நீங்க அது நாடாளுமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதிகார பங்கீடு குறித்தும் சுரண்டல் எங்க இருக்குன்றது குறித்தும், உண்மையான அதிகாரம் டெல்லி அதிகாரம், உண்மையா ஆதிக்கம் செலுத்துறவன் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் அப்படிங்கிற புரிதல் இல்லைன்னா இந்த மாதிரி பிதற்ற முடியாது. உட்கார்ந்துட்டு எந்த புரிதலும் கிடையாது. ஒரு அரசுக்கான அதிகார பகிர்வு குறித்து எதுவும் கிடையாது. ஆனா முதலமைச்சர் சீட் வேணும். என்ன வகையான அரசியல் இது? இந்த மாதிரியான தற்கொலையை போயிட்டு நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இளைஞர்கள் இந்த மாதிரியான நபர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் மிக வருத்தமளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கிளைமேக்ஸில் பேச்சை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டேன்னு ஒரு பதட்டத்தோட அப்புறம் தம்பிகளா கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நான் கூட நினச்சேன் பரவாயில்ல பேச்சை முடிச்சுட்டு அப்புறம் வந்தாவது எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு போக சொல்கிறாரு, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைங்களோட பெண்கள் யாராவது வந்திருந்தாங்கன்னா எங்கேயாவது நிழலில் உட்காந்துட்டு போங்க, பத்திரமா வீடு போய் சேருங்க, அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன், நான் அங்கே அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறாரு போல். பதட்டி போய் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வராருன்னு பார்த்தா, தயவு செய்து தம்பிகளா யாரும் என் வண்டி பின்னாடி வந்துடாதீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.
நமக்கு என்ன தோணுதுன்னா, யாரும் என் பின்னாடி வந்துராத அப்படிங்குது. எல்லாரும் என் பின்னாடி வந்துரு, வந்துரு. பரபரப்பு செய்தியாக்கு. நம்ம யாருன்னு கெத்த காட்டு அப்படின்னு மறைமுகமா சொன்னது போல தான் நமக்கு தோணுச்சு. இப்படி மக்கள் குறித்து துளி அளவும் அக்கறை இல்லாத, அரசியல்னா என்னன்ற புரிதலே இல்லாத ஒரு நபர் வந்து இளைஞர் பட்டாளத்தை ஈர்த்து வச்சிருக்காருங்கிறது மிகப்பெரிய ஆபத்தான அரசியலா பார்க்குறோம். இளைஞர்கள் கொஞ்சம் நிதானமா, நீங்க திமுக விரோதின்னு நெனைங்க, அதிமுக விரோதின்னு நெனைங்க. ஆனா நமக்கான அரசியல் எதுன்னு தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிதானமா, கவனமா யோசிங்க. இங்க பேசப்படுற அரசியல் என்ன? கொள்கைனா என்ன? விஜய் அறிவிச்சிருக்கிற கொள்கை தலைவர்கள் யார் யார்? எதனால அவர்கள் கொள்கை தலைவர்கள்? அவர்கள் படி விஜய் நடந்துக்கிறாரா? இல்ல அவர்கள் படி நாம நடந்துக்கிறோமா? அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திங்க. சிந்திச்சீங்கன்னா நீங்க நிதானமாயிருவீங்க. இப்படி ரசிக மனப்பான்மையோட உங்கள் மீது துளியூண்டு அக்கறையும் இல்லாத நபருக்கு பின்னாடி பொறுப்பிலிருந்து தட்டி கழிச்சு, தோல்விக்கு பொறுப்பேற்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். அசம்பாவிதங்களுக்கு பொறுப்பேற்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். எப்படி நடந்தாலும் அந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அது மாதிரி இனிமே நடக்க விடாம நம்ம பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னு பேசாத ஒருத்தன நீங்க தலைவன்னு வச்சிருக்கீங்க. அத்தனை பெரிய துயர் சம்பவம் கரூர்ல. விஜய தவிர அத்தனை பேரும் கருத்து தெரிவிச்சாங்க. அத்தனை பேரும் களத்துல நின்னாங்க. அத்தனை பேரும் வருந்துனாங்க. விஜய யாரும் குற்றம் சாட்டல. விஜய யாரும் அக்யூஸ் பண்ணல. ஆனாலும் விஜயே தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு, விஜயே தன்னை குற்றவாளியா வெளிய மக்கள்கிட்ட அம்பலப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி துளியூண்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு நபர் பின்னாடி போய் உங்க வாழ்க்கைய மட்டும் இல்ல, உயிரையும் தொலைச்சிராதீங்க. எச்சரிக்கையா இருங்க. விஜய்க்கு துளியூண்டு தலைமை பண்பும் கிடையாது. அரசியல் அறிவும் கிடையாது.